ஓகே தானே பாருங்க 25 25 30க்கு இங்க 1 எக்ஸ் இருக்கு ரைட் அப்படிதான் வாசிக்கிறது ரைட் இங்கிலீஷ் சொல்லலாம் 25 is to 30 equal to 1 is to x what is it 25 divided by 30 ரைட் 25 30 ஆல டிவைட் பண்ணணும் இப்படி எழுதலாம் இந்த ஃபார்மட்ல எழுதலாம் இந்த விகிதத்தை இதன் கீழ் இப்படி எழுதலாம் அதே மாதிரி ஈக்குவல் 1 over x இப்படி எழுதலாம் 1 இன் கீழ் x ஓகே சரி இப்போ என்ன செய்யலாம்னு கேட்டா குறுக்கு பெருக்கம் இது சரி இது எழுதியாச்சா ரைட் இப்போ குறுக்கு பெருக்கம் பாருங்க 25 x பெருக்கனா 25 ஒரு 30 30 இப்போ எக்ஸாம்பிள் 25 இங்க பெருக்கப்பட்டிருக்கு ரைட் ஆகவே x equal to 80 divided by 25 ரைட் பாருங்க அந்த ஆன்சர் வருது இதை நம்ம சுருக்கி போடுறது முதல்ல சொல்லி கண்டேன் தானே இது 5 வருஷத்துக்கு 5 6 ஆகவே 6 இன் கீழ் 5 எக்ஸாம்பிள் 1 5 ரைட் இதுக்கு எங்களுக்கு சின்ன புள்ள வேலை ரைட் நல்லா பார்த்துக்கோங்க இப்போ நான் கணக்கு ஒன்று தர போறேன் ரைட் ஒரு கணக்கை நல்லா கிளியர் படுத்திட்டு தான் நம்ம அடுத்த கணக்கு போக போறோம் ரைட் இது போலவும் இதுல நோட்ஸ் மாதிரி விளைவிக்கங்க இனி உள்ளது உங்களுக்கு தர போற கணக்கு ஓகே ரைட் இதுல டவுட்டா தான் கேளுங்க நான் வேற கணக்கு ஒன்று தரேன் பாப்பா எத்தனை பேர் தெரியும் 3 பேரும் ஒரே ஆன்சர் சொல்லணும் ஆக்களு ரைட் பாக்ஸ்ல என்ன வரும் பாக்ஸ்ல வர்றது என்ன 4 ரைட் 4 ஒரு ஆள் வேற அடுத்தவங்க 3 பேர் சொல்லணும் 4 இல்ல மத்தவங்க ஒரு ஆள் சொல்லியாச்சு சொல்லக்கூடாது என்னது சைவரா 5 5 சொல்லியிருக்காங்க ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க 5 எப்படின்னு சொல்லுங்க பாப்போம் எனக்கு சார் 4 சார் 4 இந்த 5 வந்தவங்க சொல்லுங்க பாப்போம் எப்படி 5 3 கழிச்சிருக்கீங்க நான் கழிக்கணும்னு நீங்க சொல்லவே இல்லையே ரைட் இங்க பெருக்கிறதும் பிரிக்கிறதும் தான் இன்னைக்கு விஷயமே இருக்கு கழிக்கிறது கூட்டுறது இந்த இடத்துல வராது அப்படி சரி வராது கழிக்கலாம் கூட்டலாம் அது பெரிய போக போக இருக்கு விகிதத்தை கழிக்கிறது கூட்டுறது ரூல்லாம் கொஞ்சம் இருக்கு டிவைடரோ கொம்பவுண்டோ ரூல் அப்படின்னு இருக்கு ரைட் இப்போ அதெல்லாம் நமக்கு தேவையில்ல அதெல்லாம் கிரேட் 10 ஒலிம்பியாட்க்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி ரூல்லாம் பயன்படுத்தலாம் இங்க அப்படியெல்லாம் பிரச்சனை இல்லை ரைட் இங்க பாருங்க இங்க 6 3 6 வந்து 3 ஆயிருக்கு அப்ப என்ன செஞ்சிருக்கோம் 6 2ஆல பிரிச்சிருக்கோம் ரைட் 6 2ஆல டிவைட் பண்ணிருக்கோம் அதனால 3 வந்திருக்கு ரைட் ஆகவே அதே மாதிரி ரைட் 8 2ஆல டிவைட் பண்ணா வரப்போகுது 4 ரைட் ஓகே தானே 4 ஓகேயா ஓகே சார் இப்போ என்ன வரும் பாக்ஸ்ல இப்ப பாக்ஸ்ல என்ன வரும் இது 3:12 3:12 equal to 1 box சொல்லுங்க சார் 4 சார் 4 சார் 4 ரைட் ஓகே வெரி குட் அப்ப இங்க 1 வருதுன்னா 3ஆல பிரிச்சிருப்போம் 1 வருது ஓகே அப்ப 12ஐயும் 3ஆல பிரிச்சா உங்களுக்கு வரப்போகுது அது ஓகே
Now tell me. சொல்லுங்க. Sir, How 5. much? 5 ஆ? The 5 is to 3 equal 1 is to box. Boxல என்ன வரும்? இந்த கேள்வி தான் கேட்க வந்திருக்காங்க. உங்களுக்கு ஒருவேளை எக்ஸாம்ல நமக்கு இந்த கேள்வியே கேட்கலாம். சொல்லுங்க. Reverse யோசிக்கிறீங்க. இந்த boxல என்ன வரும்? இப்ப சொல்லி தந்ததுதான். முதல்ல உள்ளது. முதல்ல உள்ளது இப்ப எழுதிருந்தீங்கன்னா இதை சொல்லிட்டு இருக்கலாம். எழுதுனீங்களா பாத்துக்கிறீங்களான்னு தெரியல. பார்க்க கூடாது, எழுதணும். கொப்பை எடுத்து படிக்கணும். ரைட். வீடியோ பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது, யோசிக்கணும். அப்பதான் நம்ம ஈஸியா செய்யலாம். ரைட். 25 நாள் போதும். 25 நாளுக்கு படிக்கிறதுக்கு அவ்வளவு நேரம் தேவையில்ல. ரைட். ஆனா கொஞ்சம் விஷயத்த விளங்குனா தான் உங்களுக்கு இந்த விஷயத்த மேலோட்டமா விளங்குனா சரி வராது. ஆழமா விளங்குனீங்கன்னா அடுத்தடுத்த கணக்கு வேகமா செஞ்சு போயிடலாம். ரைட். என்ன சொல்லுங்க பாப்போம். Sir, 15 வருமா? அவ்வளவு இல்லை. பாருங்க, நான் எனக்கு தெரியாது. ரைட். பாருங்க, 1 வரணும்னா 5 இருக்கிறதுல 1 வரணும்னா என்ன செஞ்சிருக்கணும்? 5 என்ன பண்ணனா 1 வரும்? Sir, 5 5ஆல பிரிச்சா 5 5ஆல பிரிச்சா 1 வருது. ஓகே, இந்த வந்துருச்சு. அப்ப இந்த பக்கம் 5ஆல பிரிச்சோம்னா இங்கிட்ட என்ன செஞ்சிருக்கணும்? இப்ப நம்ம 5ஆல பிரிச்சிருக்கோம் சார். 5ஆல பிரிச்சா என்ன ஆன்சர்? 3 5ஆல பிரிச்சா என்ன ஆன்சர் கேக்குறேன்? 3 5ஆல பிரிச்சா என்ன ஆன்சர்? டாஸ்ல சொல்லலாம், பின்னத்திலே சொல்லலாம். சொல்லுங்க. 3 5ஆல பிரிச்சா என்ன ஆன்சர்? தஸ்துல சொல்லுங்க பாப்போம். 3 5ஆல பிரிச்சா தஸ்துல என்ன? தசமத்துல சொல்லுங்க. சைவர் தச 6 சார். வெரி குட். நோட் 0.6 பாருங்க எப்படி பிரிக்கிறாரு. இப்படியே விடையை கொடுக்கலாம் நீங்க. இதான் ஆன்சர். இவ்வளவுதான் கூட ஆன்சர். ரைட். இவ்வளவுதான் ஆன்சர். இதை நம்ம வேணும்னா என்ன செய்யலாம் கேட்டா, உங்களுக்கு விருப்பமா இருந்தா என்ன செய்யலாம்? இந்த 3 இருக்கு இல்லையா, தொகுதி எண் இருக்கு தானே. ரைட். அதை பகுதி எண்ணால பிரிக்கலாம். ரைட். ஓகே, தொகுதி என்ன பகுதி என்ன பிரிக்கலாம். இது என்ன டினோமினேட்டர். அப்படியே இங்கிலீஷ் ஞாபகம். இதுக்கு பேர் என்ன பேரு? ரைட். பகுதி எண்ணுக்கு என்ன பேரு? அதே பேரு. பகுதி எண்ணுக்கு என்ன பேரு? மேல உள்ளது. ஒரு பின்னத்துல மேல உள்ளதுக்கு என்ன பேரு? டினோமினேட்டர் நியூமரேட்டர். நியூமரேட்டர் டினோமினேட்டர். ரைட். ஓகே, ரைட். பகுதி எண் வந்து டினோமினேட்டர், தொகுதி எண் வந்து டினோமினேட்டர், பகுதி எண் வந்து என்ன சொன்னீங்க? ஒரு பேர் கொஞ்சம் சிக்கலா இருக்கும் எனக்கு. ரைட். ஓகே, இங்க பாருங்க. ரைட். இன்னைக்கு பாருங்க, பகுதி எண் இருக்கு. ரைட். தொகுதி எண் இருக்கு. அதை பகுதியினால பிரிக்கிறோம். ரைட். அப்ப இன்னைக்கு பிரிச்சோம்னா வரப்போறது தப்புல தான். 3ல 5 இல்ல, 0 சத்தம்.
அப்ப இங்க சைவர் சேர்க்கிறோம். 30ல எத்தனை இருக்கு? 6 6 30. ஓகே, பூஜ்ஜியம் வர்ற வரைக்கும் பிரிக்கணும். அப்பதான் சரி. விளங்குதான்னு சொல்லுங்க. இந்த விஷயம் விளங்குதா உங்களுக்கு? விளங்குது சார். பிரச்சனை இல்லை இதுல. இல்ல சார். கடைசியா உட்காந்து இல்ல அது போயிடும். சரி, ரைட். எக்ஸ் என்ன, y என்ன? எக்ஸ் என்ன, y என்ன? ரைட். y ல இருந்து எக்ஸ கழிச்சா என்ன? ஆகும். 3 கேள்வி போட்டிருக்கு. 3 பேருக்கும் 3 இது பாருங்க, 2 இதே விகிதம் ஃபுல்லாவே 3 உள்ளது. 2 3 5. ரைட். 1 எக்ஸ் y க்கு. ரைட். எக்ஸ் என்ன, y என்ன? y ல இருந்து எக்ஸ் கழிச்சா என்ன ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். ரைட், சொல்லுங்க பாப்போம். அது நான் என்ன சொல்லுங்க. எக்ஸ் என்ன? இவ்வளவு செய்றீங்க. உங்களுக்கு பத்தாதே. சார் எக்ஸ் வந்து 0.67 சார். எக்ஸ் வந்து 0.67. ஓ, எப்படி 0.67 சொல்றீங்க? 1.5 வருமா? 1.5 வரும். கேள்வி இல்ல. இப்ப நீங்க ஏன் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு தெரியல எனக்கு. இப்ப 2 உள்ள இடத்துல பாருங்க. 2 உள்ள இடத்துல 1 இருக்கு. அப்புறம் இல்லைங்களா? 2.1 வருமா? 2.1 வராது. 1 வராது. இங்க அவ்வளவு பெரிய கணக்கு தரல. ஃபர்ஸ்ட்க்கு அப்புறம் 1 வராது. சின்ன கணக்கு தான் 1 வந்திருக்கு. இங்க பாருங்க, 2 இருக்க இடத்துல இங்க என்ன இருக்கு? கவலை பார்த்தல, இன்னும் கவனிக்க பார்த்தல. உங்களுக்கு போக்கஸ் இங்க இருக்கணும் முழுமையா. 2 உள்ள இடத்துல என்ன இருக்கு? இங்க 1. ரைட். அப்ப என்ன செஞ்சிருக்கீங்க? என்ன செஞ்சிருக்கீங்க? 1 வரதுக்கு 2ஆல இதை பிரிச்சிருக்கீங்க. அப்ப எல்லாத்தையும் பிரிக்கணுமா இல்லையா? 2ஆல அதானே விக்கிடும். அப்பதானே சமணம் வரும். இப்ப நீங்க வீட்டுக்கு நான் வந்து டீ ஊத்துறீங்க, வாங்கல டீ 1 போட்டு தர்றீங்கன்னா, இப்ப 2 கரண்டி மாவு போடுறீங்க, 3 கரண்டி சீனி, 5 கரண்டி வேற ஏதாச்சும் போடுறீங்கன்னு வைங்கள. 2 பேரும் வந்துட்டா என்ன நடக்கும்? 2 பேரும் வந்துட்டா என்ன நடக்கும்? எல்லாத்துலயும் அரைவாசியா போடுவீங்க, 2 மடங்கா போடுவீங்க, எல்லாத்தையும் 2ஆல பிரிக்க முடிவீங்க. ரைட்டா? இது 2 பேருக்கானது அளவு நோக்கமே. ரைட். நானும் இன்னொரு சார் ஒருத்தர் வர்றோம். அப்ப இப்படி நடந்திருக்கு வேலை. இந்த 3 விகிதத்துல போடுறீங்க, ஒரு டீயை போட்டு தருவீங்க எனக்கு. ரைட். அப்ப ஒரு ஆள் மட்டும் வர்றாங்கன்னா என்ன செய்வீங்க? இது எல்லாத்தையும் 2ஆல பிரிச்சு விடுங்க. ரைட். இதை 2ஆல பிரிப்பீங்க, இதே 2ஆல பிரிப்பீங்க, இதே 2ஆல பிரிப்பீங்க.
இத இரண்டால பிரிச்சா உங்களுக்கு வரப்போறது ஒன்று. இதான் answer. 3 2ஆல பிரிச்சா 3 2ஆல பிரிச்சா என்ன? 3 2ஆல பிரிச்சா எத்தனை? 1.5. 5 2ஆல பிரிச்சா என்ன? 5 2ஆல பிரிச்சா என்ன? 2.5. 2.5 சார். இப்போ y ல இருந்து x போனா எவ்வளவு? y minus x. 2.5 போனோம். இது கழிச்சல் தானே இருக்கும். சொண்டு. y ல இருந்து x கழிச்சல் எவ்வளவு? சார் ஒன்று. Right. Sir, Well ஒன்று. done. Right. Okay. Right. இவ்வளவு சின்ன வேலை தான். Right. சின்ன கணக்கு பயப்படவும் கூடாது. Right. விகிதம் பெரிய பெரிய கணக்கெல்லாம் இருக்கு, நிறைய விகித கணக்கு நிறைய இருக்கு. Right. கிரேட் 7-6க்கு வரக்கூடியது இவ்வளவு தான். அது குறைவானது, இது போதும். ரைட். இது இருந்தா ஓகே. ரைட். இப்ப ரெண்டாவது வினாவை பார்ப்போம். அவசரப்பட்டு வினாவை முடிக்கிறோம், அதெல்லாம் நிறைய படிக்கிறோம், அதெல்லாம் இல்லை. உங்களுக்கு எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் இதை இந்த இண்டிவிஜுவல் கிளாஸ்னால இப்படி செய்யறேன்னா, ரைட். இல்லாட்டினா உங்களுக்கு பேப்பர் படிச்சுட்டு போறது தான் அது உங்களுக்கு விளங்கணுமே. ரைட். ஓகே. ரெண்டாவது வினா பாருங்க. இரண்டாவது வினா என்ன சொல்லியிருக்கான்னு பார்ப்போம். நீங்களும் பேப்பரை வச்சுக்கிட்டு வாசிக்கணும் இருக்கா. ரைட். நீங்க ட்ரை பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நான் சொல்லி தருவேன். மேக்சிமம் உங்ககிட்ட இருந்தா ஆன்சர் நான் எடுக்க பார்ப்பேன். ஓகே. ரைட். பாருங்க, கணித பாட பரீட்சை ஒன்றில் 30 மாணவர்கள் பெற்ற புள்ளிகளின் இடை 75 ஆகும். ஒரு கணித பாட பரீட்சை ஒன்று வைக்கிறாங்க. அதுல 30 மாணவர்கள் 30 மாணவர்கள் பெற்ற புள்ளிகளின் இடை 75. இது இடைன்னு சொல்றது சராசரி. இடைன்னு சொல்றது வந்து என்னன்னு கேட்டா சராசரி. அதனால ஞாபகம் நோட் பண்ணி எழுதி வச்சுட்டாலும் சரி. இடைன்னு சொல்றது சராசரி. இப்போ ஸ்கூல்ல பாருங்க, 9 பாடத்துல எடுத்த மார்க்ஸ 9ஆல பிரிச்சா அதான் இடை. சராசரியா ஒரு பாடத்துல எத்தனை எடுக்கிறீங்க? எல்லா பாடத்துலயும் 9 பாடத்துலயும் 100 எடுத்தீங்கன்னா 900. அதை 9ஆல பிரிச்சா 100. அப்போ ஒரு பாடத்துல நீங்க சராசரியா 100 மார்க்ஸ் எடுத்துறீங்க, அதான் அர்த்தம். ரைட். அப்ப சராசரி தான் பார்க்கறது எங்கேயுமே. ரைட். அது முக்கியமானது. சராசரி இடை. அப்ப 30 மாணவர்கள் பெற்ற புள்ளிகளின் இடை 75. அப்ப அந்த 30 பேர் நல்லா படிக்கிறவங்க, 30 பேர் ஏன்னு தான் நான் யோசிப்பேன். அப்படித்தானே? ஏன்னா 30 பேர்த்துடைய இடை வந்து 75. அப்ப 75 ஏமா, அப்ப 30 பேர் ஏ. பொதுவா பார்க்கக்குள்ள 1-2 பியா இருக்கலாம், அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இதை பொறுத்த வரைக்கும் நான் முடிவு பண்றது வந்து எல்லாம் 75. ரைட். எல்லாமே அப்படிதான். மேலும் 5 மாணவர்களை சேர்த்து கொண்ட போது புள்ளிகளின் இடைப்பெருமானம் 80ஆக அதிகரித்தது. ரைட். இப்ப 5 மாணவர்கள் சேர்க்கிறாங்க. இதுல இருந்து ஒரு 5 மாணவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, சேர்க்கிறாங்க. +5. 5 மாணவர்களை சேர்க்கிறோம். அப்ப எத்தனை மாணவர்கள்? 35 மாணவர்கள் இருக்காங்க. இவங்க விட்ட இடைப்பெருமானம் இப்ப 35 பேர் விட்டு மார்க்ஸை கூட்டினா, கூட்டிட்டு 35ஆல பிரிச்சோம்னா வரப்போறது 80. கணக்க வாசிச்சு கணக்குல உள்ள விஷயத்த நமக்கு இப்படி ஒரு இதை போட தெரியணும். அங்க இடம் இருக்கு வேண்டிய மாதிரி. ரைட். ஆக அதிகரித்தது. இனி குறித்த 5 புதிய மாணவர்கள் பெற்ற புள்ளிகளை இடையாது. அந்த புதுசா 5 மாணவர்கள் பெற்ற புள்ளிகளை இடையே காணணும். ஓகே. கேள்வி விளங்குதா பிள்ளை? கேள்வி விளங்குதா? சொல்லுங்க. ரைட். கேள்வி விளங்குது. ரைட். எனக்கு சொல்லுங்க, கேட்கிறேன். எப்போ 3 பேர். அம்சிகா சொல்லுங்க. 30 மாணவர்கள் பெற்ற புள்ளிகளின் இடை வந்து 75னா 30 மாணவர்கள் பெற்ற மொத்த புள்ளி என்ன செய்யணும்னு சொல்லுங்க. அம்சிகா சொல்லுங்க. 30 மாணவர்களோட இடை வந்து 75. அப்படின்னா என்ன அர்த்தம்? 30 மாணவர்கள் எடுத்த புள்ளிய 30ஆல பிரிச்சோம்னா 75 வருது. அப்படித்தானே? அதான இடை, அதான் சராசரி. 30 மாணவர்கள் எடுத்த புள்ளிய 30ஆல பிரிக்கிறோம். அப்ப எனக்கு சொல்லுங்க, 30 மாணவர்கள் எடுத்து இருக்க மொத்த புள்ளி என்ன?
அம்சிகா tell me. என்ன செய்யணும்னு சொல்லுங்க முத, அப்புறம் எவ்வளவுன்னு சொல்லுவோம். சொல்லுங்க பேர். ஏன் மைக்க ஓப்பன் தேவையில்ல, 3 பேர் தானே இருக்கீங்க, இண்டிவிஜுவல் கிளாஸ் தானே. 3 பேர் நல்லா கவனிப்பீங்க தானே, பிரச்சனை இல்லை. மைக்க யாரும் ஓப்பன் தேவையில்ல, அமைதியான ஒரு இடத்துக்கு போயிட்டு நீங்க படிக்க வேண்டியதுதான். நான் கேட்கிற கேள்விக்கு அப்பதான் விடையே டக்குன்னு சொல்லலாம், டைம் வேஸ்ட் இருக்காது, இல்லாட்டி டைம் வேஸ்டா இருக்கும். அம்சிகா சொல்லுங்க பாபு. 30 பேர் விட்டு இடை மார்க்ஸ் வந்து 75. அப்ப மொத்த மார்க்ஸ்னா என்ன செய்யணும்? பெருக்கணும். ரைட், பெருக்கணும். ரைட், பெருக்க பாபு. 30 75 பேருக்கு மொத்த புள்ளி வந்துடும். அதாவது 30 பேர் எடுத்தா மொத்த புள்ளி. பாருங்க, பெருக்கணும்னு சொல்றது இவ்வளவு நேரமா ஆயிடுச்சு உங்களுக்கு. பெருக்கி சொல்லுங்க பாபு. அப்ப நாளை காலையில தான் சொல்லுவீங்க போல. பெருக்கி சொல்லுங்க. 75 3 225. ஆமா சரியா? 2250. ஓகே சார். அப்ப 30 பேர் எடுத்திருக்க மொத்த மார்க்ஸ் வந்து 2250. நல்லா பாத்துக்கணும். திருப்பி விளங்கப்படுத்தல, இவ்வளவு ரிஸ்க் எடுத்து அடுத்த முறை விளங்கப்படுத்த மாட்டேன். அடுத்த முறை அப்படி நீங்க விளங்கலனாலும் என்ன செஞ்சு டக்குன்னு சொல்லிடுவேன். அதனால ஒருக்கா நல்லா என்ன செஞ்சிடணும், மொத்த முறை கவனிக்கிறதே பொறுமை என்ன செஞ்சுன்னா பார்த்துக்கணும். ரைட். அப்ப 30 பேர் எடுத்த மார்க்ஸ் வந்து ஓகே 75 படி, மொத்தம் 30 பேர் 75 படி 2250 புள்ளிகள் எடுத்திருக்காங்க. அப்ப 5 பேர் கூட்டினா 35 பேர், 35 மாணவர்கள், சராசரி 80. அவங்க 35 பேர் சேர்ந்து எத்தனை மார்க்ஸ் எடுத்திருப்பாங்க? யாரு? அஸ்மிதா. அஸ்மிதாவா பேர் என்ன? அஸ்மிதா. அஸ்மிதா. உங்களோட போன்ல சவுண்ட் கொஞ்சம் சரியா கேட்க மாட்டேது. நல்லா சவுண்ட் ஐயா வச்சுட்டு எனக்கு டிவைஸ் சவுண்ட் பார்த்தல. என்ன சொல்லுங்க. 35 பேரு, 35 மாணவர்களின் இடை வந்து 80. ரைட். அவை 35 பேர் எடுத்த மொத்த புள்ளி என்ன செய்யணும்? என்ன ஆன்சர்? சார் 35 சார் 80ஓட 35 பெருக்கினா விட வரும் சார். பெருக்கி சொல்லுங்க பாப்போம். 0 8 5 40. பெருக்கி சொல்லுங்க, இதுக்கு மேல நான் பெருக்க மாட்டேன், நீங்க பெருக்கி சொல்லுங்க. அஸ்மிதா. அஸ்மின்னு சொல்றேன்னா ரைட். லெஸ் தென். ஓகே. 2500. 2500. 4 நிமிஷம். 8 40 4 நிமிஷம். 24. 2800. 2800. ஓகே, புள்ளிகள். ஓகே ரைட். எவ்வளவு கூடி இருக்கு? யார் சொல்லுங்க பாப்போம், எவ்வளவு கூடி இருக்குன்னு. அடுத்தது பேர் என்ன? நரிதனாவா? நர்தனா சொல்லுங்க. எவ்வளவு கூடி இருக்கு நர்தனா? அந்த 5 பேர் வந்தனால, இந்த 5 பேர்னால எவ்வளவு மார்க்ஸ் கூடி இருக்கு? குயிக்கா சொல்ல மாட்டீங்களே. எத்தனை மார்க்ஸ் கூடி இருக்கு? 50 மார்க்ஸ் கூடி இருக்கா? இல்ல சார். நர்தனா பாருங்க, 30 பேர் எடுத்த இடைப்புள்ளி வந்து 75. ஆகவே 30 பேரும் மொத்த புள்ளி வந்து 2150. ஓகே தானே? 5 பேரும் கூடனா 35 பேர். 35 மாணவர்களின் இடை 80. அப்ப 32 பேர் எடுத்த மொத்த புள்ளி பெருக்கணும் 2800. ரைட். எவ்வளவு கூடி இருக்கு? இந்த 5 பேர் கூடுறதுனால இங்க உள்ள மார்க்ஸ் இங்க கூடி இருக்கா இல்லையா? ரைட். எவ்வளவு கூடி இருக்கு? ரைட். எவ்வளவு கூடி இருக்கு?
How much index? இதெல்லாம் நீங்க பெரிய அளவு கால்குலேஷன் தேவையில்ல, பார்த்தோன்னே சொல்லலாம் எவ்வளவு கூடி இருக்கு. எவ்வளவு கூடி இருக்கு? 150 கூடி இருக்கு. இங்க எவ்வளவு இருக்கு சொல்லுங்க பாப்போம். 2250 இருக்கு. இங்க இருக்கிறது 2800. எவ்வளவு கூடி இருக்கு? 550 கூடி இருக்கு. 550 கூடி இருக்கு. ஓகே தானே? 550 கூடி இருக்கு. ஆகவே எனக்கு சொல்லுங்க, இந்த 5 பேர் எடுத்த மார்க்ஸ் மொத்த மார்க்ஸ் எத்தனை? நான் தானே சொல்லுங்க. இந்த 5 பேர் எவ்வளவு மொத்த மார்க்ஸ் எடுத்திருப்பாங்க? 550. அதுதான் அந்த இன்னைக்கு உள்ள எவ்வளவு கூடி இருக்கு, அவங்க தான் 5 பேர் எடுத்த மார்க்ஸ். ஆகவே 5 பேர் இதனுடைய இடை காணணும்னா இதனுடைய சராசரி 5 பேர் எடுத்த மொத்த மார்க்ஸ் 550. இதனுடைய சராசரினா இந்த 550 இருக்கா இல்லையா, அது 5ஆல பிரிச்சோம். அப்ப எவ்வளவு சராசரி பாருங்க, எவ்வளவு 110. ஓகேன்னு பாருங்க. ரைட், இதோட கால்குலேஷன் பிரச்சனை இல்லையே. ரைட், ஓகே. ஆனா அந்த புள்ளி 100க்கு போடல. அப்ப என்ன 100க்கு போடல, 110 யோசிக்கலாம் நீங்க. என்ன மார்க்ஸ் 100க்கு தானே போடுவாங்க, இது என்ன 110 வருது? இது கணக்கு, அப்படித்தான் கணக்கு கொடுத்துருக்காங்க. இது போட்டி பரீட்சையில வேற வந்திருக்கு. ரைட், ஒரு 120க்கு மார்க்ஸா இருக்கலாம். ரைட், அதுல பிரச்சனை இருக்காது. ரைட், இது விளங்குதா பிள்ளைகள் உங்களுக்கு? இது விளங்குதா இந்த கேள்வி? இது விளங்குது, பிரச்சனை இல்லையா? அப்ப ரைட், அடுத்த கேள்விக்கு போகுமா? மூணாவது போவேனா? மூணாவது வினாவுக்கு போவோம். ரைட், ஓகே. மூணாவது வினா வாசிக்க பார்ப்போம். மூணாவது வினா வாசி, நீங்களே வாசிக்கணும், உங்களுக்கு நீங்களே வாசிக்கணும். நானும் வாசிக்கிறேன். ரைட், உங்களுக்கு விளங்குற மாதிரி வாசிக்கிறேன். ரைட், பாருங்க. பல்வேறு வகையான ஒட்டிகளை ஸ்டிக்கர் சேகரிப்பது சார்ஜனின் பொழுதுபோக்காகும். சரியா? ரைட், அப்ப நிறைய வகையான ஸ்டிக்கர் என்ன செய்யலாம், சார்ஜன் பொழுதுபோக்களை அதாவது பொழுதுபோக்கு அப்படி சேர்க்கிறது. அவனிடம் டிராகன் ஒட்டிகள் கடற்கொள்ளை ஒட்டிகள், டிராகன் இருக்கு, டிராகன், கடற்கொள்ளை ஒட்டிகள், ரோபோ ஒட்டிகள் என்ற 3 வகையான ஒட்டிகளிலும் ஒவ்வொன்றிலும் குறைந்தது ஒன்று ஏனும், ஒவ்வொன்றுல குறைஞ்சது ஒண்ணு சரி வச்சிருக்கான். ரைட், அவன் வந்து டிராகன் ஸ்டிக்கர், டிராகன் இருக்கு, கடற்கொள்ளை ஸ்டிக்கர் இருக்கு, ரோபோ ரைட் என்ற 3 வகை ஒட்டிகளில் ஒவ்வொன்றிலும் குறைந்தது ஒன்று ஏனும் உண்டு. ஏதாச்சும் இதுல ஒண்ணு சரி, குறைஞ்சது ஒண்ணு சரி வச்சிருக்காரு. ரைட், அதான் குறைந்தது ஒன்று ஏனும் உண்டு. சார்ஜனிடம் உள்ள ஒட்டிகளின் மொத்த எண்ணிக்கை 42. ரைட், அப்ப இவன்ட்ட அது நம்ம பேர் என்ன, சார்ஜன், இவன்ட்ட உள்ள ஒட்டிகள் வந்து மொத்தம் 42 ஸ்டிக்கர் இருக்கு. ரைட், இதுல ஏதாச்சும் ஒண்ணு சரி இருக்கு, மொத்தம் 42 இருக்கு. அவரிடம் உள்ள ரோபோ ஒட்டிகளின் எண்ணிக்கை கடற்கொள்ளை ஒட்டிகளின் எண்ணிக்கையின் 2 மடங்காகும். அவரிடம் உள்ள ரோபோ ஒட்டிகள் இருக்கா இல்லையா, ரோபோ ஒட்டிகளின் எண்ணிக்கை கடற்கொள்ளை ஒட்டிகளின் எண்ணிக்கையின் 2 மடங்கு. ஆக இதனுடைய இது வந்து ஒரு பாக்ஸ் இருக்குன்னு, இது 2 பாக்ஸ், அதான் 2 மடங்கு. பாருங்க, ரோபோ ஒட்டிகள் வந்து கடற்கொள்ளை ஒட்டிகளின் 2 மடங்கு. ரைட், அதனாலதான் 2 பெட்டி போட்டேன். இங்க ஒரு பெட்டி போட்டேன், இங்க 2 பெட்டி போட்டேன். ரைட், ஓகே. ரைட், 2 மடங்கு ஆகும்.
அவரிடம் உள்ள டிராகன் ஒட்டிகள் எண்ணிக்கையாது. ரைட், அவரிடம் உள்ள டிராகன் இங்கே. ரைட், ஓகே, எண்ணிக்கையாதுன்னு கேட்குறாங்க. இதுல ஏதாச்சும் ஒண்ணு சரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரைட், பாவம் எத்தனை பிள்ளைகள் அவன்கிட்ட உள்ளது இன்னைக்கு வட்டத்துல இங்க என்ன வரும்னு கேட்கறாங்க. டோட்டல் வந்து 42. டோட்டல் இது எல்லாத்தையும் கூட்டினா 42. ஓகே, சொல்லுங்க பாபு, என்ன ஐடியா வச்சிருக்கீங்க? கேள்வி விளங்குதா? அதான் கேள்வி அமைதியா வாசிச்சேன், உங்களை வாசிக்க சொன்னேன். சார் எனக்கு கேள்வி விளங்கல சார். கேள்வி விளங்கல. அதாவது ஒருத்தர்கிட்ட சார்ஜன் கிட்ட 3 வகையான ஸ்டிக்கர் இருக்கான். ரைட், இந்த டிராகன் ஸ்டிக்கரோ, கடற்கொள்ளை ஸ்டிக்கரோ, ரோபோ ஸ்டிக்கரோ இருக்கான். ரைட், 3 வகையான ஸ்டிக்கர். ரைட்டா, 3 வகையான மொத்த ஸ்டிக்கர் வந்து 42 இருக்கும். கேள்வி மொத்தம் வந்து 42 இருக்கு. ஓகே தானே? ரைட், இதுல சொல்லியிருக்காங்க ரோபோ ஸ்டிக்கர் வந்து கடற்கொள்ளை ஸ்டிக்கர் எத்தனை வச்சிருக்காங்க, அதனுடைய 2 மடங்கு இருக்கான். கடற்கொள்ளை ஒரு பெட்டினா இது 2. அவ இது 5 இருந்தா இவர் 10, இவர் 20 இருந்தா இவர் 40. அப்படி. ஓகே தானே? ரைட், டிராகன் ஸ்டிக்கர் எத்தனை இருக்குன்னு கேட்கறாங்க. இந்த வட்டத்துல உள்ளது எத்தனைன்னு கேட்கறாங்க. ஓகே, இது 3 ஸ்டிக்கர். ஒண்ணு சரி இருக்கா? ஏதாச்சும் ஒண்ணு சரி இருக்கா? அதை பாருங்க. ஏதாச்சும் ஒண்ணு சரி இல்லாம இது சொல்ல மாட்டாங்களே. டிராகன் ஒண்ணு கூட இல்லாட்டி இதை நம்ம காய்ச்சிருக்கே தேவையில்லையே, 0. அப்ப ஒண்ணு சரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரைட், அப்ப ஒன்றை பத்தி அங்கேயும் தேவையில்லை, 3 ஸ்டிக்கர் இருக்கு தானே. ஓகே, இதனுடைய 2 மடங்கு இவரு டிராகன் என்னன்னு கேட்கறாங்க. விளங்குதா? இப்ப விளங்கிடுச்சா? சார் டிராகன்ல வந்து சார் கடற்கொள்ளையில வந்து சார் 20 ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. ரோபோல வந்து கடற்கொள்ளையில வந்து சார் 20 ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. ரோபோல வந்து சார் இதுல 20 எஸ் சார் 40 சார். அப்ப மொத்தம் எத்தனை சார் மொத்தம் எத்தனை? இன்னைக்கு 60 வந்துருச்சு. இங்கேயே 60 வந்துருச்சு. கடற்கொள்ளை 20 ரோபோ எத்தனை? 40. அப்ப இங்கேயே 60 வந்துருச்சு. ஆனா மொத்தம் நமக்கு இருக்கிறதே 42. ஆக அது வராது. சார் ட்ரை பண்ணுங்க. ஓகே, சொல்லுங்க. சார் கடற்கொள்ளை ஸ்டிக்கர் வந்து அது 10 சார். ரோபோ வந்து 20, அது 2 போட்டீங்கன்னா 30. அப்ப டிராகன் ஸ்டிக்கர் வந்து 12. ஓகே, இது எல்லாத்தையும் போனா 42. ஓகேவா? வேற ஆன்சர் வர சான்ஸ் இருக்கு. வேற ட்ரை பண்ணுங்க. கடற்கொள்ளை வந்து 5, ரோபோ வந்து 10. அப்ப 2 கூட்டினா 15. 42ல இருந்து 15 கழிச்சா டிராகன் ஸ்டிக்கர் எண்ணிக்கை வரும். சொல்லுங்க. 37. அப்ப இன்னைக்கு 15னா 15னா 27. இப்படி வர சான்ஸ் இருக்கு. வேற வீடியோ வர சான்ஸ் இருக்குண்ணா, நிறைய வர சான்ஸ் இருக்கு. கேள்வி ஒண்ணு கேட்டிருக்கணும். அவரிடம் உள்ள டிராகன் ஒட்டிகளின் எண்ணிக்கையை குறைந்தபட்ச எண்ணிக்கை கேட்டிருக்கலாம், இல்லாட்டி கூட உள்ள எண்ணிக்கை கேட்டிருக்கலாம். ரைட், ஆனா அந்த கேள்வியில தான் என்ன அவங்க கொடுத்த கேள்வியில ஒரு சிக்கல் ஒண்ணு இருக்கு போல இருக்கு. இதுல நிறைய எண்ணிக்கை வருது. ஆக குறைந்தது என்ன வரும்னு கேட்கிறாரு. டிராகன் வந்து ஆக குறைஞ்சது எத்தனை இருக்குன்னு கேட்கறாங்க. அப்படின்னா ஆக குறைஞ்சது இங்க 12 போடும். 12 இங்க 24. 36னா மிச்சத்துல உள்ளது. 36னா மிகுதி.
6 ஆறு 36 6 ஓகே 13 போட்டு பாருங்க இங்க 13 இங்க 26 இங்க என்ன வரும் 39னா 3 மூன்று சரி பாருங்க 3 தானே 14 போட்டு பாருங்க 14 28 அங்க என்ன வரும் ஹலோ டீச்சர் இல்ல டீச்சர் சொல்லுங்க கிளாஸ் ஒன்று தான் சொல்லி இருக்கேன் சொல்லுங்க ఎవరి పేపర్తోనే పోటేనా సరే அனுப்பிவிடுறேன் நல்லா இருக்கேன் இது மழை தான் சரி நான் அனுப்பிவிட்டு நான் காலம் இருக்கேன் உங்களுக்கு கிளாஸ் ஒன்று இருக்கேன் ஓகே பிள்ளைகள் விளங்கிச்சா உங்களுக்கு ஆனா மேக்சிமம் எங்க வரும் அப்ப இவர் தான் அப்ப இதுல வந்து ஆக குறைந்த எண்ணிக்கை ட்ரேகன் எத்தனை இருக்கலாம் பிள்ளைகள் ஆக குறைந்த எண்ணிக்கை எத்தனை இருக்கலாம் ஆக குறைந்த எண்ணிக்கை எத்தனை இருக்கலாம் மூன்று மூன்றா இருக்கலாம் அதுக்கு மேல இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா இங்க 13 இதனுடைய 2 மடங்கு 26 3 14 போட்டா இங்க என்ன செய்யாது ஆன்சர் வராது அதாவது அந்த கேள்வியில சின்ன சேஞ்ச் அதை நோட் பண்ணிக்கோங்க டிரேகன் ஒட்டிகளின் மிக குறைந்த எண்ணிக்கை யாருன்னு கேட்டுக்கணும் இல்லாட்டி மிக அதிகபட்ச எண்ணிக்கை என்னன்னு கேட்டுக்கணும் என்ன சொல்லுங்க பாப்போம் இந்த கேள்வி நல்லா விளங்கிடுச்சுன்னா தான் நீங்க இந்த கான்செப்டுக்கெல்லாம் போகலாம் அப்படிதான் கேள்வி வரும் ரைட் அப்ப இதுல ஏதோ ஒரு மிஸ்டேக் ஒண்ணு சரியா ரைட் எனக்கு சொல்லுங்க பாப்போம் ஒரு டிரேகன் இருக்கக்கூடிய அதிகபட்ச எண்ணிக்கை என்னவா இருக்கலாம் அதிகபட்ச எண்ணிக்கை அம்சி சொல்லுங்க பாப்போம் அம்சிகா அவன்கிட்ட இருக்கக்கூடிய டிரேகன் படத்தை விட அதிகபட்ச எண்ணிக்கை என்ன இருக்கலாம் மிக குறைந்த எண்ணிக்கை நான் சொல்லி தந்துட்டேன் இப்ப நான் ஒரு ஐடியா ஒன்று எடுத்து சொல்லி தந்துட்டேன் ரைட் அதிகபட்ச எண்ணிக்கை எத்தனையா இருக்கலாம் இந்த கேள்விக்கு அமைய சார் நான் விடைய சொல்லலாமா சொல்லுங்க பாபு சார் கடற்கொல்லியில வந்து ஒரு ஸ்டிக்கர் இருந்தா சார் ரோபோல 2 இருக்கும் அப்ப ஜகன்ல 39 வெரி குட் இங்க 1 இருந்தா இங்க 2 இருக்கும் அவை மொத்தம் 3 ஆகவே இங்க இருக்கிறது வந்து 39 ஓகே வெரி குட் அது கூடியது ரைட் இது மிக மேக்சிமம் ஒரு மேக்சிமம் இது மினிமம் ரைட் மேக்சிமம் பெருமானம்னு கேட்டா 39 இந்த ஐடியாவை எடுக்கணும் நீங்க மினிமம்னா இந்த ஐடியா இருக்கு 14 செஞ்சுட்டு நீங்க முடிவு பண்ணலாம் ஏன்னா இன்னைக்கு 2 மடங்கு இது கட்டளை சொல்லி இருக்காங்க ரைட் இது சொல்லல அப்ப நீங்க ஒரு ஐடியா ஒண்ணு எடுக்க வேண்டி வருதுல்ல விளங்கிச்சான் பாருங்க இது ஈஸியானது இதுதான் கொஞ்சம் உங்களுக்கு மெமரியை வளர்க்கறதுக்கு இதுதான் ரைட் இதுக்கெல்லாம் நல்லா விளங்கிட்டாதான் உங்களுக்கு எந்த கணக்கே வாசிச்சு புரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை செய்யறதுக்கு லேசா இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே விளங்கிட்டா ஓம் சார் ஓகே 4வது வினா போங்க ரைட் 3வது வினா ஓகே தானே ரைட் 4வது வினா ரைட் பாருங்க வாசிக்கிறேன் ராதா நீரையும் பழச்சாறையும் அந்த விகிதம் கேள்வி ஏற்கனவே பார்த்த விகிதம் கேள்வி திருப்பி வராது ராதா நீரையும் பழச்சாறையும் ரைட் நீர் பழச்சாறு ரைட் 3:1 நீர் பழச்சாறு நீர் 3 மடங்கு போட்டா நீரை 3 கிளாஸ் ஊத்தணும்னா பழச்சாறை வந்து 1 கிளாஸ் போடணும்
ரைட் அப்படி போட்டு என்ற விகிதத்தில் கலந்து இந்த விகிதத்துல கலந்து சரியா 400 மில்லிலிட்டர் 400 மில்லிலிட்டர் பானம் தயாரித்தால் ரைட் 400 மீட்டர் தானே குடி சாரி 400 மில்லிலிட்டர் லிட்டர்ல மில்லிலிட்டர் பானம் தயாரித்தால் பயன்படுத்தப்பட்ட பின் ரைட் தயாரிச்சு சும்மா இருக்கல பயன்படுத்தியிருக்காங்க பயன்படுத்த பின் 320 மில்லிலிட்டர் 320 மில்லிலிட்டர் பானம் மீதமா இருந்த நிலையில் இப்ப 320 மில்லிலிட்டர் மீதமாயிடுச்சா மீதமா இருந்த நிலையில் ரைட் பாருங்க இது ரெண்டையும் சேர்த்து 400 மில்லிலிட்டர் தயாரிச்சிருக்கோம் இதுல பயன்படுத்தியாச்சு எத்தனை மில்லிலிட்டர் 80 மில்லிலிட்டர் பயன்படுத்தியாச்சு இப்ப இருக்கிறது 320 மில்லிலிட்டர் பானம் மீதமா இருந்த நிலையில் அதற்கு பழச்சாறு சேர்த்து மீள் நிரப்பினார் அதுக்கு பழச்சாறு இப்ப மீதமா இருந்தது இவ்வளவு தானே இதுக்கு என்ன செய்யறாரு இதுக்கு பழச்சாறு சேர்த்து ரைட் சேர்த்து மீள் நிரப்பினால் பழச்சாறு சேர்த்து மீள் நிரப்பினார் ஓகே தானே ரைட் பானத்தில் பழச்சாறு என்ன சதவீதம் ஆகும் அப்ப மீள் நிரப்பி இருக்கா என்னன்னு கேட்டா மிச்சம் 400 லிட்டரே ஆயிடுச்சு ரைட் இப்ப 400 மில்லி லிட்டர் இருக்கு மீள நிரப்பினா அந்த இடத்த ரைட் ஆக எவ்வளவு 80 மில்லி லிட்டர் பழச்சாரை போட்டு மீள நிரப்பியிருக்கான் இப்ப இந்த பானத்துல உள்ள விகிதம் நீர் பழச்சாறு விகிதம் என்னன்னு கேட்கிறாங்க விகிதம் சதவீதம் கேட்கலாம் பழச்சாறு என்ன சதவீதம் ஆகும்னு கேட்கலாம் பழச்சாறு சதவீதம் சதவீதம் என்னன்னு கேட்கலாம் ரைட் இவ்வளவுதான் ரைட் கேள்வி நல்லா விளங்கிட்டீங்கன்னு பாருங்க கேள்வியே நல்லா விளங்கணும் அதுக்கு அப்புறம் தான் அது செய்யறது பத்தி யோசிக்கலாம் கேள்வி விளங்கணும் ஓகேயா கேள்வி விளங்கிச்சா பிளீஸ் கேள்வி விளங்குனா சொல்லுங்க இந்த சொல்லிடுங்க சார் திருப்பி ஒருக்கா விளங்கப்படும் பாருங்க இப்ப பழச்சாறு நீர் பழச்சாறு 400 மில்லி லிட்டர் தயாரிச்சு வச்சிருக்கீங்க ஓகேயா அது என்ன விகிதத்துல இருக்கு 3:1 இந்த விகிதத்துல தான் இருக்கு ரைட் 3:1 இந்த விகிதத்துல தான் இருக்கு ரைட் அதுதான் 400 மில்லி லிட்டர் பார்க்கல உங்களுக்கு தெரியும் நீர் எத்தனை இருக்கு பழச்சாறு எத்தனை இருக்குன்னு இதை பார்த்தே உங்களுக்கு தெரியும் ரைட் இப்ப இதுல ஒரு 80 மில்லி லிட்டரை பயன்படுத்திட்டீங்க ரைட் ஒரு தாகமா இருக்குன்னு வைங்களேன் குடிச்சிட்டீங்கன்னு வைங்களேன் மிச்சம் 320 மில்லி லிட்டர் இருக்கு அதுல நீங்க என்ன செய்றீங்க நீர் கலக்கல பழச்சாரை கலக்குறீங்க பழச்சாரை கலந்துட்டா ஓகே பழச்சாரை கலந்து 400 மில்லி லிட்டரை ஆக்குறீங்க அதான் மீள நிரப்புறீங்க இப்ப பழச்சாருக்கு விகிதம் என்னன்னு கேட்க ஓகே பாத்துங்க கேள்வி கிளியரா இருக்கா ஓகே ரைட் என்ன சொல்லுங்க 400 மில்லி லிட்டர் பானம் தானே தயாரிச்சு வச்சிருக்கீங்க அதுல நீர் எத்தனை மில்லி லிட்டர் இருக்கும்னு சொல்லுங்க பாப்பேன் எனக்கு நீரும் பழச்சாரும் சேர்த்து 400 மில்லி லிட்டர் தயாரிச்சு வச்சிருக்கீங்க அதுல நீர் எத்தனை மில்லி லிட்டர் இருக்கும்னு சொல்லுங்க நீர் எத்தனை மில்லி லிட்டர் இருக்கும் சொல்லுங்க 300 நீரும் 100 பழச்சாறு ஓகே நீர் இருக்கும் 300 மில்லி லிட்டர் பழச்சாறு 100 மில்லி லிட்டர் இருக்கும் இப்படித்தான் இருக்கும் ரைட் இப்படி இருந்துதான் இந்த பானம் தயாரிச்சு வச்சிருக்கீங்க இது விளங்குதான் சொல்லணும் இவர் ஓகேயா ஒவ்வொரு விஷயத்துக்காக வரணும் நம்ம விளங்கி அதை நீங்க வீட்டுல போயிட்டு திருப்பி ஒருக்கா செய்யணும் நான் படிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் திருப்பி ஒருக்கா பார்க்கணும் நிறைய படிக்கிறது இல்லை கொஞ்சம் படிச்சாலும் அதை நல்லா என்ன செய்யணும் அடை எடுத்து அப்பதான் நீங்க என்ன செய்யலாம் ஒரு 2 மாசம் 3 மாசம் படிக்கக்குள்ள என்ன செய்யலாம்னு கேட்டா நல்ல ஒரு தரவாகலாம் சும்மா நிறைய கணக்கு செய்யறோம் அப்படிங்கிறது அது இல்லை விஷயம் இல்லை கணக்கு நல்லா விளங்கி படிக்கிறது மட்டும் தான் விஷயம் ரைட் ஓகே இப்ப பயன்படுத்துறீங்க தானே பயன்படுத்துறீங்க இப்ப என்கிட்ட இருக்கு 320 இதுல
நீர் பழச்சாறு எத்தனை விகிதம் இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். எவ்வளவு இருக்கும் விகிதம் இல்ல, விகிதம் வந்து 3 ஒன்று தானே. 320ல எத்தனை இருக்குன்னு பாருங்க. 320ல நீர் எத்தனை இருக்கும் பழச்சாறு. அதே தான் பங்கு 3 உண்டு. 3:1. 400 சொல்லிட்டீங்க. 320 இருந்தா நீர் எத்தனை மில்லி லிட்டர், பழச்சாறு எத்தனை மில்லி லிட்டர் சொல்லுங்க பாப்போம். சொல்லலாம். சார் 240. எத்தனை நீர் எத்தனை? 240. 240. 4 பிரிச்சிங்க, அதாவது 4 பங்கு. 3 1 4 4 பங்கு. இது 3 பங்கு, இது 1 பங்கு. அப்ப 4 பங்கு மொத்தம். அப்ப 320 4 பிரிச்சு விட்டு 4 பிரிச்சோம்னா 80. அத 3 பேருக்குன்னா 8 3 24 240 மில்லி லிட்டர். 80 ஒன்றாலே பெருக்கணும்னா 80 மில்லி லிட்டர்னு வரும். ஓகே தானே இப்படி? இது ஓகேன்னு பாருங்க. அஸ்மையாவா பேர் சொல்லுங்க. ஓகே, இது விளங்கிடுச்சா? இவர் விளங்கி இருக்கணும். ஓகே, அடுத்து இவரே விளங்கி இருக்கணும். அது 2 ஒன்று தான், 2 ஒரே சிஸ்டம் தான். இந்த 3 உண்டு. 3 பங்கு நீர் இருக்கு, 1 பங்கு பழச்சாறு இருக்கு. அப்ப மொத்தம் 4 பங்கு. அவை 400 மில்லி லிட்டரை 4 பிரிச்சிட்டோம்னா 1 பங்கு எவ்வளவுன்னு வந்துடும். அப்ப 3 பங்கு எவ்வளவுன்னு வந்துடும். அதே பிரச்சனை தான் இங்க. அதே மாதிரி தான் இங்கே செஞ்சிருக்கீங்க. 4 பங்கு 4 பிரிச்சிருக்கீங்க, 3 பங்கு இங்க, 1 பங்கு இங்க. கிளியரா இருப்பாங்க? கிளியரா வருது? நந்தனா கிளியரா? இது கிளியரா விலங்குல? ஓகே ரைட். இப்ப பழச்சாறு இப்படி இருக்க சந்தர்ப்பத்துல பழச்சாறு எவ்வளவு கலக்குறீங்க பாபா? பழச்சாறு எவ்வளவு கலக்குறீங்க இந்த இடத்துல? பழச்சாறு எத்தனை மில்லி லிட்டர் கலக்குறீங்க? 80. சொல்லுங்க. 80. நீர் கலக்கவே இல்லை. நீர் 240 இருக்கு, ஆனா பழச்சாறு 80 ஆல்ரெடி இருக்கு. இன்னொரு 80 கலக்குறீங்க. அப்ப எவ்வளவு? எத்தனை? 160 மில்லி லிட்டர் இருக்கு இப்ப பழச்சாறு. விளங்குதா? இவர் விளங்குதா உங்களுக்கு? தூக்கமா? நம்ம வெள்ளத்திலே நம்மளோட எல்லாம் சொல்லுவோம், வெள்ளத்திலே கிளாஸ் செய்வோம். ரைட், பால் டைம் இருக்கு, கால் டைம் இருக்கு. நம்ம தூக்கத்துல டிஸ்டர்ப் பண்றது சரியில்லை. ரைட், இப்ப மொத்த பானம் எவ்வளவு இருக்கு? மொத்த பானம் எவ்வளவு? 400 மில்லி லிட்டரா? மொத்த பானம் 400 தானே? சதவீதம் எப்படி பாருங்க. இதெல்லாம் கான்செப்ட், இதெல்லாம் உங்களுக்கு விளங்கி இருக்க வேண்டிய விஷயம். ரைட், இதுதான் நாலேஜ். இவ்வளவு வச்சுக்கிட்டு தான் இப்ப ஆன்சர் செய்ய போறோம். இதை நீங்க குயிக்கா செய்யலாம். இது அவ்வளவு நீங்க எவ்வளவு சுருக்கா செய்றீங்களோ செய்யணும்னா இது அவ்வளத்தையும் நீங்க கிரகிக்கலாம். டக்குனு கிரகிச்சிடலாம். 1 செகண்ட் எடுக்கலாம், 2 செகண்ட் எடுக்கலாம். அதுக்குதான் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். ரைட், ஆகவே இங்க பாருங்க, மொத்தமா பானம் இருக்கு 400 மில்லி லிட்டர். அதுல பழச்சாறு இருக்கு 160. 400க்கு 160 மீட்டர்னா சதவீதம்னா 100ஆல பெருக்கிறது. நல்லா பாத்துக்கோங்க, 100ஆல பெருக்குனாதான் சதவீதம். ரைட், ஓகே. இவர் ஓகேன்னு பாருங்க. மொத்தம் 400 மில்லி லிட்டர் பானம், அதுல பழச்சாறு 160ன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆல்ரெடி 80 இருந்துச்சு, நீங்க ஒரு 80 போடுறீங்க. அப்ப 160 தானே? 100க்கு எவ்வளவு? அதான் சதவீதம். ஓகே, இங்க சுருக்குறது எப்படின்னு? சைவர் சைவர். இங்க ஒரு சைடு மேல ஒண்ணு கீழே ஒண்ணு அப்படிதான் வெட்டணும். கீழே ஒண்ணு மேல ஒண்ணு. 100 மேலதான் இருக்கு, சைடுல இல்ல, மேல உள்ளது அது. ரைட், இந்த தொகுதி என்னோட சம்மந்தப்படுது. இது 400 மட்டும் தான் பிரிக்கப்படுது. அதான் மேல ஒண்ணு கீழே ஒரு சைவர், இங்க ஒரு சைவர், இங்க ஒரு சைவர். மிச்சம் 4 இருக்கு, இங்க 14 இருக்கு. ஒரு நாள் 4, 4 14. ஆகவே 4 10 பெருக்குனா 40%. கிளியரான பாருங்க, விளங்கிடுச்சான்னு பாருங்க. ஓகே,
உங்களுக்கு இந்த ரெக்கார்டிங் அனுப்பி விடுவேன். ரைட், ரெக்கார்டிங் அனுப்பி விடுவேன். ரைட், 5வது மட்டும் பார்ப்போம் இன்னைக்கு. ரைட், ரொம்ப லேட் ஆயிடுச்சு தானே. அடுத்த கிளாஸ்ல வந்து கொஞ்சம் வெள்ளத்துல என்ன செய்வோம், கிளாஸ் நீங்க முடிஞ்ச அளவு கொஞ்சம் வெள்ளத்திலே போடுங்க. ரைட், அப்பதான் லேஸ் உங்களுக்கு. இல்லாட்டி நீங்க தூங்குற டைம்ல வெட்ஸா படிக்கிறது நல்லதுதான், ஆனா ஆன்லைன்ல அவ்வளவா. ரைட், ஓகே. 5வது லேசா இருக்கும்னு நினைக்கிறேன், அதுதான் ஈஸியா செஞ்சு வைங்க. இப்படிதான் பிள்ளைகள் 6 பேப்பர் இப்படிதான் இருக்கு, கிரேட் 5 பேப்பர் இப்படிதான் இருக்கு. நீ நினைக்கிற மாதிரி இப்ப 7 பேப்பர் தானே செய்யறோம், 6 தானே நாங்க அப்படின்னு இல்ல. 6 பேப்பர்ல ஒரு கணக்கு இதை விட கஷ்டமான கணக்குகள் இருக்கு. ரைட், 2 பேப்பரையும் நான் செஞ்சு விளம்பரத்தை உங்களுக்கு காட்டுறேன். 12x. சொல்லுங்க பாபு, உருவின் சுற்றளவை காண்க. உருவின் சுற்றளவை காண்க. சுற்றளவு என்ன? இதுல சுற்றளவுனா படிச்சிருப்பீங்க தானே. சொல்லுங்க, சுற்றளவு பெரிமீட்டர். பெரிமீட்டர் தான். How much perimeter? சொல்லுங்க. ஒரு உருவ சுற்றி அதன் அளவு அதன் அளவு தான் சுற்றளவு. ரெக்கார்ட் பண்ணு, ரெக்கார்டிங் ஆரம்பிச்சு நேற்று 3 கிளாஸ் செஞ்சுட்டேன், ரெக்கார்டிங் ஆரம்பிச்சு. ஆனா ரெக்கார்டிங் கிடைக்க மாட்டேங்குது. கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். பழைய ஏற்கனவே செஞ்ச கிளாஸ் ரெக்கார்டிங் மட்டும்தான் அதுல பார்க்க முடியுது. நீ போட்ட அன்னைக்கே கிளாஸ் கொடுத்துருங்க, நேற்று ஒன்று இன்னைக்கு ஒன்று. ரைட்டா பிள்ளை? சொல்லுங்க, விளங்கல திருப்பி சொல்லுங்க. சாரி, சொல்லுங்க. இது நான் சொல்லித்தரேன், இது சொல்லுங்க. ஒரு சுற்றளவுன்னா ஒரு உருவ சுற்றி வர அளவு சுற்றளவு. ஓ, அதான் உருவ சுற்றி இங்க இருந்து ஓடுறீங்க, இங்க இருந்து ஓடி, இங்க இருந்து ஓடி, இங்க இருந்து ஓடி, இப்படி ஓடி அதே இடத்துக்கு வந்துடுறீங்க, அதான் சுற்றளவு, பெரிமீட்டர். இது என்னன்னு சொல்லியிருப்பீங்க. இது 12x வேணும், 12, இது 12, இது ஒரு 6 வைங்களேன். இப்ப சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க என்ன, இப்ப இதனுடைய சுற்றளவு சொல்லுங்க. இது இப்ப சிலபஸ்ல உள்ளது, புத்தகத்துல உள்ளதுதான். 6ஆம் வகுப்பு புத்தகத்துல இருக்கு, 6ஆம் வகுப்பு 7ஆம் புத்தகத்துல இருக்கு. சார் 36. 36. இது 12, அப்ப இவரும் 12. ஓகே, 12 12 24, இங்க 6, இங்க 6. ஓகே, 36. அவ்வளவுதான் விஷயம். ரைட், இப்ப நம்ம என்னன்னு கேட்டா, இங்க பாருங்க, இவரை இங்க போடலாம், இவரை இங்க போடலாம். இது நீங்க படிச்சது ஸ்கூல்ல சொல்லி தந்துருப்பாங்க தானே. இவரை இங்க போடலாம், இவரை இங்க போடலாம். இந்த நீளத்தை இந்த எழுதிட்டு இது நீளத்தை சுற்றளவு மட்டும் பரப்பளவுக்கு இப்படி எடுத்துக்காங்க. இதை இங்க, இதை இங்க. அப்ப இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு செவ்வகமா விளங்கும். அப்ப இவர் 6னா இவர் 6, இவர் 12, இவர் 12 கூட்டி போட்டீங்கன்னா ஓகே பிள்ளை. ஓகே, இவர் ஓகேயா? அதுதான் அடுத்தது ஏ போட்டு ஏ 12. இங்கே அதே மாதிரி தான். அப்ப இது 12, இது 12 ஏன்னு, இது 6, அங்க எக்ஸ்னு இருக்கு. அப்ப இங்க ஏ 1 8 ஆயிடுச்சு. 6 6 12 7 12 12 24, அவை 36. ஓகே பிள்ளை, ஏயா இருக்கு. இப்ப இந்த இடத்துல எக்ஸா இருக்காங்க,
அப்ப இங்கேயே இப்ப என்னன்னு கேட்கலாம், அவ்வளவுதான், பெரிய விஷயம் இல்லை. இப்ப கூட்டுங்க பாப்போம், இப்ப கூட்டுங்க. 6A 6A எத்தனை? 6A 6A 12 12 A சார். 12x ஆக இங்க 12x 12x 24 24 சார். 24x இவ்வளவுதான் answer. அவ்வளவுதான், அதை கூட்ட முடியாது. இவருக்கு இது நாய் பண்ணி கூட்ட முடியாது. எக்ஸ் வேற ஏ வேற. ஓகே தானே? அதை கூட்டினா சிக்கல். வேற என்ன செய்யலாம், ஒரு 12 பொது எடுக்கலாம். அது உங்களுக்கு தேவைப்படாது, எனக்கு சொல்றேன். 12 எடுத்துட்டோம்னா 24ல 12 எப்படி வெளியே பிடிச்சி எடுத்தோம்னா 2 உள்ளுக்கு இருக்கும், 2x உள்ளுக்கு இருக்கும். அங்க 12A 12 எடுத்தோம்னா 2 மட்டும் A மட்டும் இன்டும். திருப்பி பெருக்கி பாருங்க, உள்ளுக்கு அந்த ஆன்சர் வரும். 12 2x பெருக்கினா 24x, 12 A பெருக்கினா 12A. இந்த ஆன்சர் போட்டாலும் சரி, இந்த ஆன்சர் போட்டாலும் சரி. ஏன்னா சிதம்பரம் பொறுத்த வரைக்கும் விடைக்கு மட்டும் மார்க்ஸ் இல்லை, உங்களோட ஒவ்வொரு செய்கை வரைக்கும் மார்க்ஸ் இருக்கு. ஒலிம்பியாட் பொறுத்த வரைக்கும் செய்கை வரைக்கெல்லாம் மார்க்ஸே கிடையாது. உங்களுக்கு மெமரி பவரை பயன்படுத்தி எப்படியாச்சும் குயிக்கா செஞ்சீங்கன்னாவே அதுக்கான மார்க்ஸ் இருக்கு. ஓகே அப்படியே விளங்கிடுச்சா? ஓ சார். ஓகே ரைட். ஓகே, நீங்க முதல் கிளாஸ் தானே, நீங்க அப்ப எல்லாம் ரெடி பிக்சரா பாத்துக்கிட்டு இருப்பீங்க, அதனால நான் உங்களுக்கு அப்ப மறக்க எல்லாம் கிளாஸ் செய்யறது. ஓகே தானே? ரைட். அப்ப அடுத்த கிளாஸ்ல இருந்து கொஞ்சம் கூடுதலா படிப்போம், வெள்ளனா படிப்போம். ரெடியா இருக்கணும். மைக்கை யாருமே ஆஃப் பண்றது இல்லை, கேமராவும் இருக்கணும். நீங்க படிக்கிறது நான் இப்போ இண்டிவிஜுவல் கிளாஸ் தானே, அப்போ உங்களை நம்பி அப்போ வீட்டில் கொடுக்குறாங்கன்னா அப்போ நீ உங்களை படிக்க வைக்கிறது எவ்வளோ பொறுப்பாக இருக்கும், அதுதானே? அப்போ அதனால என்ன செய்யுங்கன்னு கேட்டால் கேமரா ஆன் பண்ணுங்க, மைக்கே ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணி படிக்கணும். எல்லாத்தையும் எனக்கு கொண்டு வந்து வச்சுக்கோங்க படிக்கிறது. ஒரு ஹவர் 2 ஹவர் படிக்கிறோம்னா அது 2 ஹவர் நல்லா படிக்கிற மாதிரி இருக்கணும். ஓகே தானே? ரைட். உங்களுக்கு இந்த ரெக்கார்டிங் அனுப்பி விட திருப்பி பார்க்கலாம். கணக்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க தொடர்ச்சியா. ஓகே பிள்ளை, ரைட். நான் லீவ் ஆகுறேன். குட் நைட். Good night, sir. Thank you, sir. Bye.